அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் தருவார். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக. ஆமென். நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 48 முதல் 49 வரை உள்ள வசனம் வாசிக்கலாம். பாருங்க, இவற்றுக்கு நீங்களே சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையினால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்த நகரத்திலேயே இருங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்றாரு, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய இயேசு ஆண்டவருடைய பிறப்பு முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரை உள்ள பகுதிகளை வேதாகமத்திலே 4 நற்செய்திகளிலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்றாங்க, எப்பா இங்க வாங்க, நீங்க தான் சாட்சி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எவற்றுக்கு அப்படின்னா, இயேசு இந்த உலகத்தில் செய்த அரும் அடையாளங்கள், போதனைகள், இயேசுடைய ஒவ்வொரு போதனைகளையும் சீடர்கள் என்ன செய்தாங்க? கேட்டார்கள், அந்த இடத்துல இருந்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடு பயணித்த அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் நீங்க என்னவா இருக்கணும்? சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை மையப்படுத்துகிறார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாட்சி சொல்லுவது நிறைய இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வியாதி இருந்தது, ஆண்டவர் என்ன தொட்டாரு, நான் சுகமடைந்தேன் சொல்லுவாங்க நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன், ஏழையா இருந்தேன், இப்ப கடவுள் என்ன செஞ்சாரு? என்ன வசதியாக மாற்றி விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியம். இன்னும் அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு காலத்துல மந்திரவாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தேன், பேய் பிடிச்சிருந்துச்சு, நான் பலவிதமான மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன், ஏசப்பாட்ட வந்தேன், ஏசப்பா என்ன பண்ணாங்க? என்ன சுகப்படுத்தினாங்க. இதெல்லாம் உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நம்ம கேட்டும் கேட்காம நிறைய ஆண்டவருடைய பெயரை அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்க பாருங்க, இந்த சாட்சி என்பது என்ன அப்படின்னா, சாட்சி சொல்லுகிறவர்கள் அல்ல, சாட்சியாக வாழ்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய நேரங்கள்ல சாட்சி சொன்னவங்க வழி மாறி போயிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு சொன்னவங்க, நான் குடியெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சாட்சி சொன்னவங்க கூட திரும்ப குடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த வியாதியில இருந்தெல்லாம் இயேசு சுகப்படுத்தினார், மரண கட்டத்திலிருந்து கூட சுகப்படுத்தினார் அப்படின்னு சொன்னவங்க கூட வழி மாறி போய்விட்டார்கள். இதெல்லாம் நமக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, சாட்சி என்பதை அடிப்படையாக வைக்கும் பொழுது, இந்த சாட்சி என்பது வாழ்வின் அனுபவம். சொல்லுங்க, என்ன அனுபவம்? அதனால நீங்க நல்லா கவனிக்கணும். அற்புதம் நிறைய நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதிசயம் நிறைய நடக்கும், நிறைய மிராக்கிள். இயேசு பேரை சொன்னா போதுங்க. அல்லேலூயா. மதம் எல்லாத்தையும் தாண்டி இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இயேசுவோட படத்தை பார்த்துட்டு, ஆண்டவரே ஐயா என் கணவரை காப்பாத்துன்னு எத்தனையோ இந்து சகோதரிகள் சொன்ன சாட்சிகள் இருக்கிறது. நான் போனேன், என் கணவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அந்த ஏசப்பா படத்தை பார்த்து நினைச்சேன், கதறி அழுதேன், என் கணவரை மீட்டு தந்தார். இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அப்ப சாட்சியாக மாறுகிற, அந்த சாட்சி சொல்லுகிற அனுபவங்கள் எல்லா மதமும் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுவாங்க. அதே போல எத்தனையோ பேர் சொல்லுகிறதை நாம் இன்னைக்கு வரை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, அற்புதம், அடையாளம், அதிசயம் இதெல்லாம் நடக்கும். ஏன்? அவருடைய பெயர் அப்படிப்பட்ட பெயர். விண்ணிலும் மண்ணிலும் கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் யாருடைய பெயர்? இயேசுடைய பெயர். ஆனால் நான் இப்போ வார்த்தையை கவனிக்க வேண்டும்னே,
மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிங்க. 22வது வசனம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கூட்டம் என்னை சந்திக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாதும் பாருங்க. அந்த நாளிலே பலர் என்ன நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உமது பெயரால் பேய் ஓட்டணும், உம்முடைய பெயரால சுவிசேஷம் அறிவித்தோம், உம்முடைய பெயரால நோய்களை குணமாக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ரைட்டு. பிரைஸ் தி லார்ட். பேய் ஓட்டினியாப்பா, ரைட்டுப்பா. நோயை குணமாக்குனியா, ரைட்டு. மிராக்கிள் செஞ்சியா, ஆமா. சூரியன் நிப்பாட்டினியா, நிப்பாட்டிக்கோ, எல்லாம் ரைட்டு. ஆனா உன்னை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு பேரை சொன்னா பேய்க்கு தெரியுது, இயேசு பேரை சொன்னா நோய்க்கு தெரியுது. இயேசுவின் பெயரால் அப்படி சொன்ன உடனே நோயும் பேயும் ஓடும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை எனக்கு தெரியும்னு சொல்லல, தெரியாது. அப்படிதானே போட்டிருக்கு. உன்னை எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நாங்க அங்கெல்லாம் போனோம், இங்கெல்லாம் போனோம், உலகம் முழுசும் போய் நற்செய்தி தெரிவித்தேன், உன்னை எனக்கு தெரியாது. ஏன்? தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவில்லை, சாட்சியாக நீ என்ன செய்யல, வாழவில்லை. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, மிராக்கிள்லாம் நீங்க பண்ண ரொம்ப ஈஸிங்க. இயேசு பேரை சொன்னாச்சுன்னா கட்டி கரைஞ்சிரும். ஜெபம் பண்றோம், 2 நிமிஷம் கூட போன்ல ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். அடுத்த போன் வருது, பிரதர் சாவார்னு சொல்லவர் சுகம் பெற்று உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அற்புதம் எங்க இருக்கு? ஜேம்ஸ்டையோ ஊழியக்காரன்டையோ ஊழியக்காரிட்டே கிடையாது. யாருடைய பெயர்ல? இயேசுவோட பெயர்ல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கிறது. அப்ப முக்கியம் என்னன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாராக வாழணும்? நீங்க ஆண்டவருடைய சாட்சியா வாழணும். அப்ப சாட்சிய அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது உங்க பலத்தினால முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் திருத்துதர் பணிகள் 1 அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரை என் சீடர்களாய் இருப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிற அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் முதல்ல வாசித்த லூக்கா 24:49 சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, எருசலேமிலேயே தங்கி இருங்க. ஏன்? உங்க மேல உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வருகிறது, உன்னதத்திலிருந்து வல்லமை வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை நம்ம மீது இறங்கி வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றமடைய ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த உன்னதமான வல்லமை நமக்குள் வரும் பொழுது நம்முடைய சுபாவத்தில மாற்றம், எண்ணத்தில மாற்றம், செயல்ல மாற்றம், நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் அடைந்ததாக மாறுகிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது இந்த உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை நம்ம என்னவா மாற்றணும்னா, சும்மா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வல்லமை என்பதை தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வல்லமை என்றால் ஒரு ஜெப கூட்டத்தில் உருளுவதும் பொருளுவதும் அல்ல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் வல்லமைன்னா என்னது? அப்படி டங்கு டங்குன்னு சிலர் குதிக்கிறது. சில நேரங்கள்ல இதெல்லாம் சில அனுபவங்கள் இருக்கும். ஆனா அதுவே கடவுளுடைய வல்லமையாக அப்படியே நினைச்சிட்டு போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு தொடக்க நிலை, ஒரு பரவச நிலை என்பது முதல்ல இருக்கும். ஆனா சிலர் பாருங்க, கடைசி 100 வயசானாலும் அப்படியே தான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இது இல்ல, அப்படியே நம்ம இருந்துட்டு
ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போறது இல்லை. நம்ம சாட்சியம் என்பது என்னன்னா என்னுடைய வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை சாட்சியா மாறணும். உங்க வாழ்க்கை சாட்சியா மாறணும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாம். வாசிங்க. படிக்கீங்களா? நம்பிக்கையினாலே ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றார். எழுதுங்க, கோடு போட்டுக்கணும். அவர் மேல போறதுக்கு முன்னே ஆண்டவரால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே என்ன பண்ணாரா? கடவுளால் நற்சான்று பெற்றார். எப்படிப்பட்டவர்? யாருக்கு உகந்தவர்? கடவுளுக்கு உகந்தவர் என்று. அப்படித்தானே போட்டிருக்கு. யாருக்கு உகந்தவர்? நல்லா சொல்லுங்க, யாருக்கு உகந்தவர்? கடவுளுக்கு உகந்தவர் என்று யாரால பெற்றாரு? கடவுளே சொன்னார், இவன் எனக்கு உகந்தவன், இவள் எனக்கு உகந்தவள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்களேன், நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு மிராக்கிள், அற்புதம், அதிசயம், அது நடக்குது, இது நடக்குது, எல்லாம் நடக்கட்டும். ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் நினைச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, நான் யோசித்து பார்த்தேன், வரும்பொழுதே யோசிச்சுட்டு வந்தேன். ஆதி அப்போஸ்தலர் பேதுருடைய நிழல் படாதான்னு என்ன செஞ்சாங்களாம்? ஜனங்கள் அவங்கள கொண்டு போய் வரிசையில் போட்டிருந்தாங்க. அவருடைய ஆடையின் அந்த விளிம்பு ட்ரெஸ் பட்டா போதும், கர்ச்சி பட்டா போதும். இவங்க தூக்கி போடல. இன்னைக்கு பாடுற மாதிரி இப்படி தூக்கி கோட்டை கலத்திலாம் எரியிற மாதிரிலாம் எரியல. அல்லேலூயா. அவங்க காத்து இருந்தாங்க. நிழல் பட்டா போதும். இந்த மனுஷனுடைய நிழல் பட்டாலே என்ன கிடைக்கும்? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நிழல் பட்டால் சுகம் கிடைக்கும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவங்க ஏன்ட்ட வல்லம் இருக்குன்னு யாராவது பேசினாங்களா? இல்ல வால் போஸ்ட் அடிச்சு மாபெரும் ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர தீர்க்கதரிசி வருகிறார் சொன்னாங்களா? சத்தமா சொல்லுங்க. இல்ல, அவங்க எந்த வல்லமையும் அவங்க யார்ட்டையும் போய் என்ன செய்யல, பேசிக்கிட்டு அலையல. நான் பெரிய ஆளுங்க, நான் இயேசுவுக்கு சீடன் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க எந்த விதத்திலும் என்ன செய்யல, மற்றவங்கிட்ட போய் பெரிய பிரபலமாலாம் என்ன செய்யல, தங்களை காண்பிக்கவில்லை. நான் தான் யோசித்து பார்த்தேன். கர்ச்சிப்பு பட்டா சுகம் கிடைச்சது, நிழல் பட்டா சுகம் கிடைச்சது. ஆனா முடிவு எப்படி இருந்துச்சு பேதுருவுக்கு? பேசுங்க பேதுருவை, நீங்க பேதுருவுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? கர்ச்சிப்பு பட்டா சுகம் கிடைச்சது, நிழல் பட்டா சுகம் கிடைச்சது. ஆனா அதே பேதுருவை தலையில் அடிச்சு சிலுவையில் அடிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனை அடிக்க முடியுமா? எல்லாம் ஓடி போயிருவான். பிரைஸ் தி லார்ட். பேதுருவால சொல்ல முடிஞ்சது, என்கிட்ட என்ன இல்லை, பொண்ணும் இல்லை, வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை. இன்னைக்கு இருக்கிறவன் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் கேட்க வேண்டிய கேள்வி. பேதுருவும் யோவானும் நிழல் பட்டால் சுகமடைகிற ஜனங்கள் அங்க இருந்தாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை தெரியுமா? வெள்ளியும் பொண்ணு இல்லை. யார் இருந்தா? இயேசு இருந்தார். கை தட்டுங்க பாப்பா. இன்னைக்கு இங்க இருக்கிற திருச்சபை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை மிராக்கிள், அற்புதம் என்பது என்னன்னா, நீங்களும் நானும் சாட்சியாக வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி வாழணும் சிஸ்டர்? நீங்க எப்படி வாழணும்? சாட்சி. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற பகுதியில ஆண்டவருடைய சாட்சியா நீங்க வாழணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இந்த பகுதியை படிக்கும் பொழுது ஏனோக்கை குறித்து ஆண்டவர் நற்சான்று கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள் எடுத்து வாசிங்கன்னா ஏனோக்கை பற்றி தொடக்க நூல் எழுதுகிறது, அவன் ஆண்டவரோடு நடந்த மனிதன். ஆமென் அல்லேலூயா. அதனால ஆண்டவரோடு அவர் என்ன செஞ்சாரு?
எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க உன்னத வல்லமை, உம்முடைய மகிமையான அந்த வல்லமை என் மேல இறங்கி வர வேண்டும். எதற்கு? என்னை என் குடும்பத்திலே சாட்சியாக மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம், மீண்டும் நீ 47 48 வசனத்துக்கு வாங்க. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே 47 48 வசனம் படிங்கப்பா. பாவ மன்னிப்பு பெறுமாறு மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க போய் என்ன செய்யணும்? ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, உயிர்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஜனங்களை பார்த்து சொல்லுங்க, பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்க. பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பு பெற. இங்க வீட்டில் எங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க கேளுங்க, உங்க வீட்டில் எத்தனை பேர் மனம் மாறணும்னு விரும்புறீங்க? உங்க வீட்டில் மனமாற்ற வர விரும்புறீங்களா? நல்ல கை தூக்குங்க. உலகம் மனம் மாறணுமா? மனம் மாறணுமா? எல்லாரும் மனம் மாறணும். என்ன? எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும், அப்படிதானே? இப்ப ஆண்டவர் பாவ மன்னிப்பு பெற, திரும்ப படிங்க, பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி எல்லா நாடுகளுக்கும் இயேசுவின் பெயரால் என்ன செய்யுங்க? ஆண்டவருடைய பெயர்ல நீங்க போய் சொல்லுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்கள் இயேசுடைய பெயரை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்க மேல என்ன இருக்குது? நற்செய்தி அறிவிப்பு பணி. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, ஆனா என்னங்க சாட்சி அப்படின்னா, அதான் ஆண்டவர் சொன்னாரு, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இவற்றுக்கு நீங்க சாட்சி. போதும், அதான் இவற்றுக்கு நீங்கள். எதுக்கு? நீ போய் மன்னிப்பு மற்ற மனிதர்களுக்கு மனமாற்றத்தை பத்தி போதிக்கணும், இயேசுவோட அன்பை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய இரக்கத்தை சொல்லணும். இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை சுகப்படுத்துறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார். எல்லாம் ரைட்டு. பிரைஸ் தி லார்ட். அதான் ஒருத்தர் அழகா சொன்னாரு, இயேசு நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் காலில் பாட்டு பாடினாராம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். உடனே அந்த காலையில் அப்படியே சில தெருவோரங்களில் சில நேரங்களில் சிலர் ஊழியம் செய்வாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு இந்து சகோதரர் வெளியே வந்தாராம், ஒரு பெரியவர் வந்தாராம், தம்பி இங்க வாங்க, இயேசு நல்லவர், அது நான் மாற்று கருத்தே கிடையாது. நீ நல்லவனா? இயேசு நல்லவர். நான் என்ன இயேசு கெட்டவர்னு சொன்னா? இந்த தெருவில் யாரையா கூப்பிட்டு கேளு, இயேசு கெட்டவர்னு யாரா சொல்லுவானா? எந்த மதத்தினருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? சத்தமா சொல்லுங்க. நீங்க இஸ்லாமிய சகோதரரை கூப்பிட்டு கேளுங்க, இயேசு கெட்டவரா? இல்லைங்க நல்லவருங்க. இந்து சகோதரரை கூப்பிட்டு கேளுங்க, இயேசு கெட்டவையா? போப்பா அந்த மனுஷன் நீதிமானியா நல்லவரியா அப்படின்னு நினைச்சுவான். இயேசு நல்லவர் தான் சொல்லுவான். ஆனா இயேசு நல்லவர்னு எல்லாரும் ஏத்துக்கிறான். ஆனா இயேசு நல்லவர்னு சொல்ற கிறிஸ்தவ என்னவா இல்லை? நல்லவனா இல்லை. அங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு நல்ல கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஃப்ராடு தனம் பண்றாங்க. மக்கள் மத்தியில் என்ன இருக்கு? கிறிஸ்தவங்க அப்படி ஃப்ராடு தனம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் பரவலா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இருக்கிற ஜெப கூட்டங்களை மக்கள் நம்புவதற்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஏன்? இயேசு பேர் சொல்லி காணிக்க வாங்கிக்கிட்டு இருக்கிறான், வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இயேசு பேரை சொல்லி என்ன செய்யறான்? எல்லா பிரார்த்தனைகளும் உலகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இயேசு நல்லவர். இந்த கேள்வி நமக்கு நான் எனக்குள்ள திரும்ப கேட்கிறேன். இயேசு நல்லவர், நாங்க இயேசு கெட்டவர்னு சொல்லல. ஆனால் நீங்கள் நல்லவர்களா? இயேசுவை நம்புற, இயேசுவை அறிவிக்கிற நீங்களும் நானும் நல்லவனாக சாட்சியாக வாழாமல் இந்த உலகத்துல எங்கேயும் மாற்றம் வரப்போறதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்தியாவில் உள்ள எத்தனையோ கல்வி நிறுவனங்களில் படித்தவர்கள் இன்னைக்கு ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ உலகத்தில் பெரிய இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்குலாம் நல்லா தெரியுங்க, நான் எங்கே படித்தேன், கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்தில் தான் படித்தேன். இன்னைக்கு நல்லா இருக்க காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க, ஐயா எனக்கு அங்கே இயேசுவை பிடிக்கும், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வாழ்க்கையில் இயேசுவை கடவுளாக நான் ஏற்று வாழ்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு தேவை இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்றேனா நல்லவளாக நல்லவனாக வாழ்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை நம்ம மீது இறங்கி வரும் பொழுது நாம் என்னவா மாறுறோம்? சாட்சிகளாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் தயவு செய்து. நீங்கள் திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். ஏன் இந்த வார்த்தையை காண்பிக்கிறேன் என்றால் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். 2ஆம் அதிகாரத்திலே 46 47 வசனம் படிங்க. ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னா வாசிங்க. ஒவ்வொருவரும் பாருங்க, படிக்கீங்களாமா? ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் பேரு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிண்டு உணவை பகிர்ந்து உண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும், பிரைஸ் தி லார்ட், நல்ல கை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கீங்களா? அவங்க டெய்லி ஜெபம் பண்ணாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, நல்ல டெய்லி அப்பம் பிட்டாங்க. எல்லாம் ஆதி திருச்சபையில் நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இருந்துச்சு. மக்கள் கடவுளை புகழ்ந்தாங்க, போட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இவங்க யாருங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியால் நிரம்பி பேதுருவோடு அன்னை மரியாள் எல்லாம் 120 சீடர்கள் ஜெபித்து வாழ்ந்த அந்த தொடக்க திருச்சபை ஒரே மனதோடு இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரே மனதோடு ஒரே நிலையில் அப்பம் பிட்டாங்க, ஒரே நிலையில எல்லாரும் வாழ்ந்தாங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா? வெளியே இருக்கிறவங்க பார்த்தாங்க. பிரைஸ் தி லார்ட். வெளியே இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. கோயிலுக்கு போற உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. பைபிள் தூக்குன உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறாங்க? பிரைஸ் தி லார்ட். இவெல்லாம் பைபிளை தூக்க என்ன யோக்கியதை இருக்கு? அப்படியா? அப்படி இருக்கக்கூடாது நம்புறேன். இவனுக்கெல்லாம் ஒரு பொறுமையே இல்லை. இவெல்லாம் பூசைக்கு டெய்லி போய் நாக்கண்ணிட்டு நன்மை வாங்குறான். காலையில் பூசைக்கு போகிறான், நன்மை வாங்குறான், வந்த உடனே வில்ஸ் அடிக்கிறான், தண்ணியை போடுறான், வாயை திறந்தா எல்லாம் கெட்ட வார்த்தை. இவனுக்கெல்லாம் ஒரு பூசை ஒரு கேடா. இது மக்கள் பார்க்குற நிலைமையாயிட்டு இன்னைக்கு. அன்னைக்கு அவங்க எப்படி பார்த்தாங்களாம்? மக்கள் அவர்களை நல்லெண்ணத்தோடு பார்த்தாங்களாம். அப்படிதானங்க போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? திரும்ப படிக்க. மக்கள் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பங்க மீட்பு வந்துச்சு? எப்பங்க கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் வார்த்தையில மட்டும் இல்ல, வாழ்க்கையில். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வார்த்தையா வாழ்க்கையா? சொல்லுங்க. நீங்க வார்த்தையில இன்னைக்கு உங்க பிள்ளைகளையோ கணவரையோ திருத்த நினைப்பீங்க, வாழ்க்கை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பேதுரு எழுதுறாரு, தயவு செய்து வாசியுங்கள், நமக்கு தெரிய வேண்டிய ஒரு வசன பகுதி. அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க பார்ப்போம். திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். ஒரு பாருங்க, ஒரு திருமணமான பெண்ணை பத்தி பேதுரு எழுதுறாரு. திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்கள் சிலர் என்னது கடவுளுடைய வார்த்தையை
ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு எப்படி வருவாங்க? பைபிள்ல மத்தேயு சொல்லுது, மார்க்கு சொல்லுது, ஏசாயா சொல்லுது, எசேக்கியேல் சொல்லுது, நீதிமொழி சொல்லுது, சீராக்கு சொல்லுதுன்னு நீங்க வீட்டில் பேசுனீங்கன்னா ஏய் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தையை ஏற்க மனமில்லாதவர்கள் கூட எதுல மாறுவாங்க சொல்லுங்க? எதுல மாறுவாங்க? ஒரு மனிதன், நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் அதன்படி வாழ்ந்துட்டோம்னா சொல்லுங்க என்ன வந்துடும்? வாழ்ந்துட்டா என்ன வந்துடும்? அவங்களுக்குள்ள மாற்றம் வந்துடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற 162 நாடுகளை சார்ந்த தலைவர்கள் வந்தார்கள். எங்க போப்பு பிரான்சிஸ் அவருடைய இறுதி அடக்கத்திலே வந்து பங்கெடுத்திருக்கார். 162 நாடுகளை சார்ந்தவர்கள். உலகம் முழுவதும் உள்ள எல்லா இடங்களிலும் எல்லா மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இது ஒரு உலக மத கிறிஸ்தவ மத தலைவர், எல்லாம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் என்ற அடிப்படையெல்லாம் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் பேசும் பொருள் என்ன? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. போப்புடைய வாழ்க்கை எது? சத்தமா சொல்லுங்க. போப்போட வாழ்க்கை என்னதுங்க? எளிமையா வாழ்ந்தார். சாதாரணமா எல்லா ஜனமும் சொன்ன வார்த்தை, நாட்டு தலைவர்கள் சொன்னது, உண்மையாகவே இந்த மனிதர் யாருன்னா எளிமையானவர். ஏன்? அவருடைய ரூமை போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? நமக்கு கூட 6க்கு 6 கட்டில் கிடக்குது. நீங்க பார்க்கலையா? அதை நீங்க தயவுசெய்து நெட்டில் போய் பார்க்கணும். ஒரு இவ்வளோ பெரிய ரூமு, இந்த ரூமில் ஒரு கட்டில், தலைக்கு மாட்டில் ஒரு சிலுவை, ஒரு சின்ன அன்னைக்கு அங்கே தேவையான ஒரு கட்டில், ஒரு பெரிய லக்ஸரியான கட்டிலாம் இல்லை, நார்மல் கட்டில், ஒரு டேபிள். இதுதான் அவருடைய ரூம். அவர் ஒரு ராஜாங்க. பார்க்க போனால் ஒரு நாட்டு தலைவர். உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவருடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய 142 கோடி ஜனங்களுடைய தலைவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு நிறைய பெண்டகாஸ்ட் ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்த அந்த போதகர்கள் கூட மனம் மாறி எங்க வந்துட்டாங்க? கேத்தலிக்கா மாறிட்டாங்க. ஏன்? தி லைஃப், வாழ்க்கை அங்கே ஒரு முன்மாதிரிகை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கை என்னவா இருக்குது? ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா மாறிடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு டேபிள், ஒரு சின்ன ஒரு கட்டில், அவ்வளவுதான். அவர் வாழ்க்கையில் அவர் பதவி ஏற்றவுடன் அவருடைய ட்ரெஸ் முதற்கொண்டு ராஜரீகம்லாம் வேண்டான்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், எனக்கு சாதாரண எல்லாரும் தங்குற மாதிரி இல்லைங்க, எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு இடம் போதும். அவர் வந்த பின்பு பாருங்க, சிறை கைதிகளுடைய காலை போய் கழுவினார், சிறை கைதிகளை சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் யுத்தம் நடந்த ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு என்ன செஞ்சாரு? பேசினாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கும்படி அவரே போய் என்ன செஞ்சாருன்னா, சூடான் நாடு, என்ன நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நாட்டில் உள்நாட்டு போர், காலில் போய் விழுந்தாருங்க. ஒரு போப் என்ன செஞ்சாருன்னா, எப்பா நீங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சாவுறது ஏழைகளப்பா, எளியவர்களுப்பான்னு காலில் விழுந்துட்டாரு. இந்த ஏழைகளை காப்பாத்துங்கப்பா, எளியவனை காப்பாத்துங்கன்னு. கடைசி வரை அவர் எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்தார்னா, குருக்களுக்கு முன்மாதிரிகை, ஆயர்களுக்கு முன்மாதிரிகை, கர்தினால்களுக்கு முன்மாதிரிகை, எல்லாருக்கும் முன்மாதிரியை. அதான் அவர் ரூமை செக் பண்ணாங்களாம். எவ்வளவு இருந்துச்சான்? $100. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவர் ரூம்ல இருந்தது எவ்வளவு? எவ்வளவுங்க? $100. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. இன்னைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எல்லார் முன்னாலேயும் அவர் சாட்சியத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியை என்ன செஞ்சிருக்காரு? விட்டுட்டு போயிருக்கிறாருங்க. அதனாலதான் பாருங்க, கடவுள் அவருக்கு பெரிய கிருபை. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாரு, நோயாளி சிலர்லாம் அவர் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கிருபைன்னா, அவர் உயிர்ப்பெல்லாம் முடித்து மிக சிறப்பாக ஆண்டவர் அவரை தனக்குள் எடுத்துக்கொண்டார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எல்லாரும் பேசுறாங்க, இந்த பெரிய இப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆள்னு. ஒருத்தர் கூட நெகட்டிவாக பிரான்சிஸ் என்ன செய்யல, பேசல. ஏன்?
ஒரு மனிதன் இருக்கும் பொழுது பேசுவதை விட இறந்த பின்பு பேசுவதுதான் சரித்திரம். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க இருக்கும்போது பாருங்க வல்லவர் நல்லவருமா, செத்த உடனே அட பாவி அடுத்த ஈரக்குலைய அப்படின்லாம் சொல்லி இப்போ எத்தனை பேர் திட்டுறதை பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ நீங்கள் இருக்கும் பொழுதல்ல, நீங்கள் இருக்கும் பொழுதும் நீங்கள் மரிக்கும் பொழுதும் அது இந்த உலகத்தில் சாட்சி அனுபவமாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன் ஒரு இந்த பகுதியை மறந்துறாங்க. 1 பேதுரு 3:1 ஒரு மனைவி தன்னுடைய நடத்தையினால் தன் கணவனை கடவுளுக்கு பிரியம் உள்ளவளாக மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரு கணவன் நல்ல பரிசுத்த நடத்தையினால மனைவிய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, அதனால தான் பாருங்க பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 2:21 வாசிங்க. 1 பேதுரு 2:21 வாசியுங்கள். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரிகையை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இயேசு சொன்னாரு இந்த உலகத்துல பறவைகளுக்கு என்ன இருக்கு? கூடு இருக்கு. பறவைகளுக்கு கூடு இருக்கு, நரிகளுக்கு வலைகள் இருக்குது. ஆனா மனுமகனுக்கு என்ன இல்லை? தலை சாய்க்க கூட இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு ஒருவன் வலது கன்னத்தில் அடித்தா எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்திலையுமே இயேசு தான் மாதிரிங்க. இங்க பேதுரு எழுதுறாரு நீங்கள் கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. ஏன்? அவர் நமக்கு முன்னால மாதிரியா வாழ்ந்தாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் மாதிரியாக, சத்தமா சொல்லுங்க, எனக்கு மாதிரியாக, உங்களுக்கு மாதிரியாக. நீங்க உலகத்தில் மாதிரி எடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீ பழிக்கு பழி வாங்குறது, நீங்க மற்றவங்கள்ட்ட பாருங்க என்னெல்லாமோ மாதிரி, தப்பான மாதிரிகள் நிறைய இருக்கு. ஆனால் கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்பற்றி அவரை போல நாம வாழணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களுக்கு சாட்சிகள் தேவை. என்ன சாட்சி வேணும்? எங்க அம்மா சில நேரத்தில் சில பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டா போதும், தம்பி அம்மா ஜெபம் பண்ணுவாங்களா? அம்மா நல்லா சீரியல் பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அதே பிள்ளை அதே அம்மாட்ட நீங்க 1 மணி நேரத்துக்கு மட்டும் கேளுங்க, அது சொல்லும் பிரதர் பைபிளை கரைச்சி. சத்தமா சொல்லுங்க. நிறைய வீட்டில் போங்க, பைபிள் எடுங்கம்மா, பைபிளை ஜெபம் பண்ணுவோமா? பைபிள் வாசிப்பேன் பிரதர், காலையில் வாசிப்பேன், மத்தியானம் வாசிப்பேன், நைட்டு வாசிப்பேன், எல்லாம் சொல்லுவாங்க. சரிம்மா மத்தேயு எடுங்க அப்படின்னா அது மத்தேயு எங்கே திருப்பிட்டு இருக்கோம்? அப்படி இங்கே திருப்பிட்டு இருக்கோம். சரி, மத்தேயு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதே இது சும்மா அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா போதும், வீட்டில் எப்பப்பா குடும்ப ஜெபம் அப்படின்னா அப்படிங்க. உங்கள் சாட்சி முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே வேணும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லவங்களாம் வாழணும்னா அதுக்கு எங்கே வேணும்? யார் வேணும்? உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்ம பிள்ளைங்கள்ட்ட சாட்சிகள் கேட்க முடியுமா? எங்கள் அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை மரியாதையாக தான் பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடனே கோவப்பட்டுறாதீங்க. என்ன சில நேரத்தில் பிள்ளைங்களை வச்சுட்டு பிள்ளைங்க சில பிள்ளைங்க அப்பாவை எப்படி கூப்பிடுது? அம்மாவை விட மோசமாக திட்டுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே நல்லா கவனிங்க. நீங்கள் சாட்சிகள். ஆலயத்துக்கு போகணுமா, ஜெபிக்கணுமா, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோடு பேசணுமா, எல்லாத்துலேயும் யார் சாட்சி? இங்கே இருக்கிற எல்லாரும், ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், நம்ம எல்லோரும் சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த பகுதியை வாசிக்கும் போது தயவு செய்து வேதத்தில் நான் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க.
2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்கம்மா. அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியார் புனிதர் என்று நான் கருதுகிறேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, அந்த சூனேமுக்கு சென்ற அங்க சூனேமித்தியாள் என்ற அந்த பெண்ணை குறித்து பைபிள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இவன் பாருங்க, அந்த பெண் ஒரு பெண் இந்த எலிசா இறைவாக்கினர் பத்தி ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? இவர் நம்ம வீட்டுக்கு வர்றாருல, இவர் யாரு? ஆண்டவருடைய அடியவரான இவர் புனிதர். இந்த மனுஷன் ஒரு பரிசுத்தவான், இவர் ஒரு நீதிமான், இவன் ஒரு நல்லவன். பைபிள் சொல்லுது அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போகாத. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அடிக்கடி போனா என்ன வந்துடும்? சலிப்பு வந்துடும். தமிழ்ல சொல்லுவாங்க, பழக பழக பாலும் என்ன செஞ்சிருமா? புளிச்சிரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுது அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போகாத, ஏன்? சலிப்பாயிரும். ஆனா இங்க சொல்லுது அவரு எலிசா அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு எலிசா போனா அந்த அம்மா சொல்லுது, ஏங்க எங்க வாங்கங்க, இந்த மனுஷன் யாரு? ஒரு புனிதர், கடவுளுடைய மனுஷன், இவர் ஒரு புனிதமான நபர். அதனால இவர் தங்குவதற்கு மேல் மாடியை ஒதுக்கி டேபிள் போட்டு எல்லாம் ஒதுக்கி வைங்க. அவர் வந்து அந்த பக்கத்தில் தங்கி அவர் இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். எவ்வளவு புனிதமான ஆள்னா அந்த வீட்டில் அந்த மனுஷன் வந்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவளுடைய பிரச்சனை கூட அவளுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரே கேட்கிறார், உனக்கு என்னமா வேணும் கேட்காரா? சொல்லுங்க, கேட்டாரா இல்லையா? அவளுக்கு என்ன வேணும்னு கூட அவருக்கு தெரியும். நம்ம போனா ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூக்க சம்பந்தமே இல்லாம சொல்லுங்க, சிலரா 2 நாள் போறதுக்குள்ளேயே அந்த வீட்டில் உள்ள எல்லா கலெக்ஷன் பயோடேட்டாவும் அவங்க பையில இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 நாள் பழகுறதுக்குள்ளேயே இருக்கிற எல்லா வண்டவாளத்தையும் ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷன் புனிதர். அந்த பெண் சொல்றா, இவர் யாரு? புனிதர் என்று அவள் சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு சொல்லணும் பாருங்க, எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுது, அவர் புனிதர்ங்க, அவர் புனிதமான மனிதன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து திருமுழுக்கு யோவான் சொல்றாரு. நீங்க வாசிங்க, யோவான் நற்செய்தி 1 அதிகாரம். உங்களுக்கு குறிப்புக்காக காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்திலே இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து வாசிங்க. 29வது வசனம். மறுநாள் இயேசு தம்மிடத்திலே, படிக்கப்பா, யோவான் 1:29 படிங்க. மறுநாள் இயேசு தம்மிடத்தில் வருவதை கண்டு யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாக இவரே உலகின் பாவத்தை, கை தட்டுங்க பாபு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறார் திருமுழுக்கு யோவான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க முதல்ல ஒரு சாட்சி அனுபவத்துக்குள்ள வரணும். உன்னத வல்லமை நம் மீது இறங்கி வரும் பொழுது, உன்னத ஆவி நம் மீது இறங்கி வரும் பொழுது, நாம் இந்த உலகத்திற்கு சாட்சியாக மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். யாரா மாறணும்? நல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க யாரா மாறணும்? சொல்லுங்க, நீங்க யாரா மாறணும்? நீங்க சாட்சியாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களும் நானும், சகோதரியே சகோதரனே, ஆண்டவருடைய சாட்சிகளாக நம்ம மாறணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம அதே பாவத்தில், அதே குற்றத்தில், அதே குறையில, அதே நிலைமையில் நம்ம வாழ்க்கை போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரர் தன்னுடைய சாட்சியத்தை சொன்னாரு. அவர் சொன்னாரு, அவருடைய ஒரு குறிப்பிட்ட காலம், என்ன அந்த காலத்தில் அவருடைய மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. எதுக்குன்னா டவுரிக்காக, பணத்துக்காக ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு. கொடுமைப்படுத்தி மனைவியை அடித்து படித்து அவங்க வீட்டில் போய் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கியிருக்கிறாரு, நகையெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. கூட பிறந்தவங்கள்ட்ட பேசக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, அப்படிலாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது போக அவருக்கு குடிப்பழக்கம் எல்லாம் இருந்திருக்குது. ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, கடவுள் ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு தியானத்தில் பங்கெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
தியானத்தில் பங்கெடுக்கிறார். தியானத்தில் பங்கெடுத்த அந்த மனிதன் முதலாக அந்த தியானத்தில் அப்பதான் வாழ்க்கையிலே விவிலியம் பைபிளே திறந்து படிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பைபிளை திறந்து படிக்கிறார். பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த ஒவ்வொரு தவறுகளும் அவருக்கு தெரியுது. மனைவியை கொடுமைப்படுத்தினது, குடிச்சது, வெறிச்சது, வாலிபத்தை செஞ்ச பாவம், தவறு எல்லாம் அவருக்கு தெரிய வருது. பிரைஸ் தி லார்ட். தியானம் முடிந்தது. தியானம் முடிந்த வீட்டுக்கு வந்தார். வந்தவர் வீட்டில் அவருடைய நண்பர்களோடு போயிருந்தார். வீட்டுக்கு வர்றாரு. வந்தா மனைவி பார்க்குறாங்க. மனைவிட்ட வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, வா நேராக கிளம்புவோம் அப்படின்ட்டு பிள்ளைகளையும் கூப்பிட்றாரு. இல்லாமல் ஒன்றும் பேசலையா, நேரம் புறப்பட்டுட்டான். புறப்படும்போது சொன்னாரா, இங்கே வா அந்த நகையெல்லாம் எடு அப்படின்னாரா. பிரைஸ் தி லார்ட். நகையெல்லாம் எடு அப்படின்ட்டு இந்த நகையெல்லாம் கொண்டு போய் எடுத்து, எதுக்குங்க அப்படின்னுச்சான். எடுமானி அப்படின்ட்டு நேராக எடுத்துட்டு மாமனார் மாமியார் இருப்பாங்களே வீட்டுக்கு போனார். பிரைஸ் தி லார்ட். வம்பலுக்கு வந்திருக்கான் போலையே அப்படின்ட்டு திரும்பவும் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திரும்ப வம்பலுக்கு வந்துட்டானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் வந்து போயிட்டு போகலாமா வர்றாருனோடனே மற்றவங்க எல்லாம் வந்தாச்சு. அந்த மனுஷன் போன மாமனார் மாமியார் காலில் போய் டபார்னு விழுந்தாராம். நான் உங்களை ரொம்ப என்ன செஞ்சிட்டேன், கொடுமைப்படுத்திட்டேன். இந்தாங்க என்னுடைய மனைவிக்கு நான் உங்களோட அடித்து பறித்து வாங்கின எல்லாத்தையும் எனக்கு இது வேண்டாம், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த நாளில் பாருங்கள் இந்த வீடு முழுவதும் அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் சொன்னார், இதை எனக்கு மனைவிக்கு நீங்கள் கிஃப்டாக கூட என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். இதை நான் உங்களை அடித்து பறித்து வாங்கினது, இது எனக்கு வேண்டாம். கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், நான் மிக கொடூரமானவனாக வாழ்ந்துட்டேன்னு மனைவிட்ட மன்னிப்பு கேட்டாராம். மனைவியோட அண்ணன் மனைவியுடைய உறவுகள்கிட்டெல்லாம் கேட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் அன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டேன். விளைவு என்னன்னா, எங்கள் ஒட்டு மொத்த குடும்பமும் இன்னைக்கு இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்க குடும்பமே இன்னைக்கு எல்லாம் தியானத்தில் பங்கெடுத்து ஜெபத்தில் பங்கெடுத்து இன்னைக்கு எல்லாரும் பைபிள் எடுத்து நாங்கள் எங்கள் குடும்பமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சாட்சினா என்னப்பா, என் லைஃப் மாறணும். சண்டைக்காரியாவே இருந்துட்டு நான் பைபிளை தூக்கிட்டு இருக்கிறது இல்லை, சமாதானம் பண்ணிடணும். போய் ஒன்று செஞ்சிடணும். என்னைய அவங்க என்ன நினைக்கணும், சமாதானம் பண்ணிடு. நம்ம எப்படி நினைக்கணும்னா, நான் போனால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை போனால் கோலை நினைப்பாங்களோ. கூட உள்ளவங்க பேசுவாங்க, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, கோலையாடி நீ, உனக்கு ஒன்றும் வேண்டாமா, தேவைன்னா அவ வந்துட்ட வரட்டும். இது உலகம். நீங்கள் போய் சமாதானம் பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த சகோதரருடைய சாட்சியத்தை தியானிக்க விரும்புகிறேன். கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. நீங்கள் பாருங்க, நீங்கள் சக்கை மனம் மாறினார் பேசுகிறோம்ல. சொல்லுங்க, சக்கை மனம் மாறினாரா? அவர் சாட்சி. சொல்லுங்க, அவர் யாரு, எப்படிங்க சாட்சி? இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீ வந்து 2000 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கிற வச்சுக்கிடுவோம். நான் உன்ட்ட 2000 ரூபாய்க்கு 4000 ரூபா வட்டி வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு 4000 ரூபா வட்டி வாங்கிட்டேன். கழுத்தை பிடிச்சி எல்லாம் நசுக்கி வாங்கி வச்சிருக்கிறேன். வீட்டில் இருக்கிற அண்டாவெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். மிச்சம் 2000 ரூபா கொடுக்கலன்னு ஒன்று. பிரைஸ் தி லார்ட். சக்கை போய் அண்டாவையும் கொடுத்துட்டு 4000 கொடுத்துட்டு உனக்கு வர்றாருன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நீ கற்பனை பண்ணி பாருமா. அவர் எத்தனை மடங்கு கொடுத்தாரா? 4 மடங்கு. நான் சொன்ன கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் உனக்கு. 4 மடங்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 16000 ரூபா கொடுத்துருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அடிச்சு பறிச்ச இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் போய், ஏமா மன்னிச்சுக்கோப்பா, ஐயா மன்னிச்சுக்கோ, இந்தா. யோ என்னையாச்சு, உண்மையிலேயே உலகத்துல தான் இருக்கணும். அவன் என்ன செய்வான், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பானா இல்லையா? சொல்லுங்க. இவனுக்கு சக்கை பிரசங்கமே பண்ணலங்க. ஆனால் சக்கைவின் வழியாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். 4 மடங்கு திரும்ப கொடுத்திருக்கிறார்ல, வருவானா வர மாட்டானா? சொல்லுங்க, கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சி அனுபவம் தேவை. எப்படி சாட்சி? என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த பெண் சொன்னா, இவர் கடவுளுடைய மனிதன். திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்லணும், இவள் கடவுளுடைய மகள், கடவுளுடைய மகன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். தயவு செய்து வாசிங்க. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறு அவர் கோவிலுக்குள். இது யாரு? ஒரு மனுஷன் எப்படி இருந்தாரு? நடக்க முடியாம ஊனமா பிச்சைக்காரனா இருந்தான். அந்த மனுஷன் பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் நடக்க முடியல. பேதுரு யோவான் சொன்னாங்க, ஏதோ வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் பேர்ல நீ எழுந்து நட. எந்திரிச்சு நடந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் போய் நடக்க ஆரம்பிச்ச உடனே சுத்தி இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பார்த்தாங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் முதல்ல உங்களை பார்க்கணும். முதல்ல உன்னை யார் பார்க்கணும்? அத்தான் பார்க்கணும். அவன் அவர் பார்க்கணும். உன் மனைவி உன்னை பார்க்கணும், பிள்ளைங்க உன்னை பார்க்கணும், உறவுகள் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு வெயில்ல பைபிளை தூக்கிட்டு போறான்னா போயிட்டு வரும்போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அடுப்புல வச்ச சட்டி மாதிரி இருக்கணுமா? தக்க தக்க தக்கன்னு கொதிக்குதியா? நானே வெயிலில் வர்ற உனக்கு ஜோர் ஒரு கேடு அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். பாதி பேர் சாட்சியம் எங்கே போயிருதுன்னா இதுலேயே போயிருது. வீட்டுக்கு போன உடனே வெளியே இருந்து வர்றவங்களுக்கு ஒரு சோறுலாம் தர மாட்டீங்களா? இங்கேருந்து போயிட்டு ஜபத்துக்கு போயிட்டு அதிகாரம் பண்ணுற கூட்டங்கள். சிலத்தில் வீட்டிலே சாபம், வீட்டுக்காரருக்கு சாபம், நான்லாம் ஜபம் பண்ண நல்லாவே இருக்க மாட்டீரு அடப்பாவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்போ தெரியும்? அவன் சொன்னான், யாரு? என்னையே தான். போகும்போது வீட்டில் பேயெல்லாம் ரெடியாக இருக்கும். எல்லாம் யாரா மாறியாச்சு? வீட்டில் உள்ளவங்க யாரா மாறியாச்சு? பேயா மாறிட்டாங்க. முதல்ல கவனிக்கணும். எல்லாத்தையும் திட்டி போட்டு இயேசுவே வீட்டை ரசிம்னா ரசிப்பாரா? சொல்லுங்கம்மா. ரசிப்புலாம் வராது. மீட்பு வரன்னா சும்மா அந்நிய பாசை அது இது இல்லை, அதெல்லாம் தேவைன்னா தருவார். முதல்ல தேவையானது என்னைய ஆண்டவர் என் வீட்டுக்கு விட்னஸாக சாட்சியாக மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வல்லமை அவனுக்குள் வரும் பொழுது அவன் எல்லா இடத்திலும் சாட்சியாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்க சாட்சியா மாறுங்க. கணவர் ரட்சிக்க மீட்கப்படுவார். சாட்சியா மாறுங்க, உங்க பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள். ஒரு நம்ம இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பியருளும், என்னை உம்முடைய சாட்சியாய் மாற்றியருளும். நான் வாழும் என் இல்லத்திலே என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பெற்றோருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் உறவுகளுக்கு என்னை சாட்சியாய் மாற்றும். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய சாட்சியாக மாற்றுகிறார். நீங்களே ஆண்டவரின் சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களை வச்சு தான் இந்த உலகம் என்ன செய்யும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதான்னு முடிவை நீங்க தான் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது உன்னத வல்லமை, தேவனிடமிருந்து வருகிற வல்லமை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு உண்மை சாட்சியாக என்னை மாற்றுவது மட்டுமல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் எடுத்த உடனே சாட்சியா மாறுறாங்க. ஆமென். உடனே சாட்சி என்ன, ஒரு ட்ரெஸ்ல மாறிக்கிறாங்க. சில பேர் திருச்சபையை விட்டு வெளியே போய் தான் சாட்சியா வாழ்னு நினைக்கிறாங்க. சில பேர் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. சில பேர் ஜெப குழுக்கள் இருக்கிறாங்க. ஆனா சாட்சி என்பது, சாட்சியினுடைய அடையாளம் ரெண்டாவதுன்னா மகிழ்ச்சி. என்னது சொல்லுங்க? என்னது? பக்கத்தில் கை வச்சு என்ன இருக்கணும்? ஒரு மனிதன் தேவனுடைய சாட்சியா மாறினா அவனுக்கு என்ன இருக்கணும்? பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை கொஞ்சம் பாருங்க. சீரியஸ் ஆயிட மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட். ICU அப்படின்னு பேரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பார்க்கும் போதே என்ன இருக்கணும் அவங்களுக்கு? மாதா எலிசபெத்தை பார்த்தோன்னே எலிசபெத்தமாக என்ன வந்துட்டு? மகிழ்ச்சி வந்துட்டு. என்ன தேவ பிள்ளைகள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன வரணும்?
சந்தோஷம் வரணும். ஆனால் இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய ஜபத்துக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா உடனே பெண்வாயிருந்தாங்க, பெரிய புனிதையாக மாறிடுறாங்க. யாரையும் பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. சிஸ்டர் அண்ணா பிரைஸ்லா அண்ணே, என்னையாச்சு நேற்று வரை ஒழுங்காதானே இருந்தேன். அல்லேலூயா. என்னம்மா பக்திமான் ஆயிட்டாங்க. பைபிள் அப்படி வச்சுக்கிட்டோன்னே அப்படி நேர எல்லாம் அப்படியே யார்ட்டையும் பேச மாட்டோம், யார்ட்டையும் சிரிக்க மாட்டோம். ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எனக்கு ஒரு வீட்டுக்காரர் சொல்கிறாரு, பிரதர் இவர் ஜபத்துக்கே விடக்கூடாது முடிவு எடுத்துட்டேன். ஏயா பைபிளை ஜபத்துக்கு தான் போயிட்டு இருந்தா, இங்கே வாடினா பக்கத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறா. எங்க பிரதர் சொல்லியிருக்கிறாரு, நாம் சகோதரிகள் சகோதரர்கள் அப்படின்ட்டா. இப்படி ஒருத்தங்க சிலர் லூசு பயலாம் இருப்பான். என்ன அந்த பிரதர் சொன்னாரா, என்னவா உன் புருஷன் உனக்கு என்னவா சகோதரன். அடே அப்பா, அப்புறம் வாழ்க்கையவே வில்லங்கமாக்கிறது இல்லடா. பிரைஸ் தி லார்ட். அதனால கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். வீட்டுக்கார்ட்ட போயிட்டு பைபிள் உபதேசம் நினைச்சக்கூடாது, அதெல்லாம் இல்லை. உன் நடத்தை தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அங்கே போயிட்டு சகோதர சகோதரியே அப்படின்னு நினைச்சக்கூடாது. அந்த மனுஷன் ரொம்ப வேதனையோட சொன்னார், அவளை ஜபத்துக்கே அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். சிலர் ஓவரா பித்து பிடிச்சிருது. என்னது உடனே நேரம் வானதூர் இறங்கி வராரு. சிலருக்கு திடீர்னு பார்த்தா என்னெல்லாமோ சொல்கிறாங்க, நமக்கே கற்பனையே பண்ண முடியல. இப்பெல்லாம் பித்து பிடிக்க கூட பக்கத்தில் கை குடிச்சது. ஜபம் உன்னைய சாட்சியாக மாற்றி மகிழ்ச்சிக்குள்ள வழி நடத்தணும். பைத்தியமாக்கிடக்கூடாது. என்ன ஆக்கிடக்கூடாது? பைத்தியமாக்கிடக்கூடாது. என்ன பிரைஸ் தி லார்ட். உன்னைய கொண்டு போய் லூஸ் லிஸ்ட்டில் கொண்டு போய் உன்னை எங்கேயாவது சேர்த்துடக்கூடாது. என்ன அல்லேலூயா. அப்புறம் மனநோயாளிகள் இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. சிலந்தில் பாருங்க தப்பா என்ன, எனக்கெல்லாம் அந்த ஜோசப் சாமி கூட இருக்கும்போதே நிறைய பேர் இப்படி பார்த்தா தெரியும். எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு வரை நானும் யோசித்து பார்க்குறேன். அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு தங்கச்சி சொல்லுவா, இதோ பார்க்குறேன் அப்படி ஒரு விண்புறா இறங்குது. ஒருத்தர் சொல்லுவா, நேராக அந்த கப்ரியல் இறங்குறாரு. எனக்கு இதுவரை ஒருத்தர் இறங்குனதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் இது ஒரு விதமான என்னன்னா, இது ஒரு விதமான மன நோய். சிலருக்கு இப்படி மனநோய் வந்துடும். என்னன்னா அவங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குனாங்கன்னா என்ன ஆயிடுவாங்கன்னா, அவங்க முழுசும் அவங்க வேற மாதிரி நினைச்சுவாங்க. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தன்னை வேறுபடுத்தி காண்பிக்க நினைப்பதனுடைய விளைவுகள். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கீங்க. பக்கத்தில் கை சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. பவுல் தான் 3ஆம் நாள் வானம் வர போனவர். ஆனா அவரே சொல்லும்போது தன்னை பத்தி சொல்ல மாட்டார். எனக்கு தெரிந்த ஒருவன் அப்படிதான் எழுதுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்க பாருங்க, கடவுளுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது நீங்க வாசிங்க அபகுக் 3ஆம் அதிகாரத்திலே வாசிங்க 18-19 வசனம். 3:18-19. நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன், ஆண்டவராகிய என் தலைவரே. இப்ப கவனிக்கணும். ஆண்டவராகிய என் தலைவரே எனக்கு பலன், அவர் என் கால்களை பெண் மானின் கால்களை போல் ஆக்குவார். பெண்மான்களின் கால்களை போலாக்குவார், உயர்ந்த இடங்களில் என்னை நடத்தி செல்வார். இப்ப 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என் வலிமை. 19 சொல்லுது என் வலிமை. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் என் பலன். சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? எனக்கு பலன். சொல்லுங்க, யாரு? அந்த உன்னத வல்லமை. தேவன் தன்னுடைய வல்லமையை வலிமை எனக்கு தரும் பொழுது நான் சாட்சியா மாறுறேன். பிரைஸ் தி லார்ட். சாட்சி எப்படி இருக்கணும்? அழுமூஞ்சி மாதிரியே இருக்கணும். அப்படியா? எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி. அதான் 18 சொல்லுது, நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க சாட்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுக்கு வெளியே
சந்தோஷம் இருக்கும். உள்ளேயும் சந்தோஷம், வெளியேயும் சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பாருங்க, சாட்சியா வாழ்றவங்க மத்தியில என்ன இல்லை தெரியுமா? உள்ளேயும் சந்தோஷம் இல்லை, வெளியேயும் சந்தோஷம். நல்ல கவனிங்க, நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உலகத்திற்கு கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். மாதா சொன்னாங்க, என் ஆன்மா கடவுளை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பரான கடவுளை நினைத்து. இதை மாதா பாடும்போது எப்படி பாடியிருப்பாங்க? துக்கமா பாடியிருப்பாங்களா? வேதனையா பாடியிருப்பாங்களா? இல்லைங்க. அன்னை மரியாள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதா என்னைக்காவது கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஏவே என்னையா இப்படி பண்ண, கூப்பிட்ட ஒரு கடவுளுடைய மகனை பெத்தா மாதா எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, ஐஸ்வர்யமா இருந்திருக்கணும். அப்படிதானே? சொல்லுங்க, ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம், உலக செல்வாக்கு, உலக மேன்மை, உலகத்தோட பெரிய எல்லா காரியத்தையும் அனுபவிச்சிருக்கணும். ஆனா மாதாக்கு எதுவுமே கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். சூசேப்பர் என்ன பண்ணாரு? அப்படி கை வச்சதெல்லாம் பொண்ணாயிட்ட, டெய்லி ஒளியும் சுத்தியலுமா தான் இருந்தேன். அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்க? நூற்பு வேலை பார்த்துருக்குறாங்க. அப்படிதானே? தையல் பணி என்ன அவங்க அன்னைக்கு காலத்தில் அன்னை மரியாள் அந்த ஆடை என்ன இயேசுவுக்கு தையலே இல்லாத ஆடையாம். யார் கொடுத்தா? மாதா நெய்திருக்கிறார்கள்ல. இவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் பட்டு அவமானம் நிந்தைகள் எல்லாத்தையும் சுமந்த மாதா மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு கப்ரியேல் சொன்னாரு, உன் மீது உன்னத வல்லமை நிழலிடும். கை தட்டுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இயேசு பிறக்கிற வரை தான் மாதாவோடு இருந்தார். அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் மாதா விட்டு போயிட்டாரா? உன்னத வல்லமை உன்மேல் நிழலிடும். கடவுளின் மகனை நீ என்ன செய்வாமா? பெற்றெடுப்பா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த உன்னத வல்லமை மாதாவோடு இருந்ததா? இயேசு பிறந்த பின்பு அந்த வல்லமை போய்விட்டதா? சிலுவை அடியிலும் திருத்தூதர்களோடு இருக்கும் பொழுதும் கடைசி வரை மாதா தூய ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார். கைத்தட்டு. Praise the Lord. Hallelujah. அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாள். மகிழ்ச்சியோடு வாழலன்னா அந்த உலகத்தை சபிச்சிருக்கணும் மாதா சிலுவைக்கு கீழே. அப்படிதானே? சொல்லுங்க, சிலுவைக்கு கீழே என்ன செஞ்சிருக்கணும்? சபிச்சிருக்கணும். ஆனால் அன்னை மரியாள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டாள். மகிழ்ச்சியே உன்னத வல்லமையினால் அவள் நிரப்பப்பட்டதனால். நீ பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாமே நிறைவா நடந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம், நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைகள் வந்து விட்டால் என்ன செஞ்சிருவோம்? தூக்கி போட்டுருவோம். ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எசையா 35:10 படிங்க, அப்பதான் அடுத்த வசனம் உங்களுக்கு காண்பிக்க முடியும். வாசிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்கீங்களாப்பா? ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் எப்படி வருவாங்க? திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டு சீயோனுக்கு வருவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர்கள் மகிழ்ந்து பாடிக்கொண்டு எப்படி வருவாங்களாம்? சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால். பக்கத்தில் கை குறிச்சிருங்க. உங்க மீட்பு, உங்களுக்குள்ள மீட்பு வந்துட்டுனா நீங்க எப்படி இருப்பீங்க? சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாருங்க, என்றுமுள்ள மகிழ்ச்சியால் படிப்பா. அவர்களுடைய முகம் என்றும் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சி பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். பிரைஸ் தி லார்ட்.
அப்ப துன்பமும் துயரம் பறந்தோன்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? இப்ப நான் வாசிக்கிறேன், இப்ப படிங்க, இந்த வசனம் உங்களுக்கு புரியும். பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:11 படிங்கப்பா. எனக்கு ஏதோ குறைவாக இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனெனில் எந்த நிலையிலும் மன நிறைவோடு இருக்க நான் கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவிலோ குறைவிலோ எந்த நிலையிலும் வாழ கற்றுக்கொண்டேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடிக்கொண்டு சீயோனுக்கு. இப்ப பாருங்க, தமஸ்க நோக்கி பவுல் போனாரா? போகும்போது எப்படி போனாரு? குதிரையில. அவர் எல்லா அதிகாரத்தோட கிறிஸ்தவர்களை கொல்றதுக்கு துன்புறுத்துறதுக்கு போறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். எப்பா ஏன்பா என்ன துன்புறுத்துற? நீ துன்புறுத்தி இயேசு நான் தான். ஆண்டவர் ஒரு காட்சி கொடுத்துட்டார். அல்லேலூயா. காட்சி கொடுக்க செல்லும் போது சவுல் ஏழையா பணக்காரனா? 8 கப்பல்களுக்கு சொந்தக்காரன். கமாலியலிடத்துல கற்று தேர்ந்தவர். அன்னைக்கு சாக்ரட்டிஸ் அவர் இவர் இந்த மாதிரி இந்த மனுஷன் கமாலியல்ங்கிறவர் யூத முறையில பெரிய ஞானமான மனுஷன். அவர்கிட்ட கற்று தேர்ந்தவர் சவுல். இப்ப ஆண்டவர் அவரை தொட்டுட்டாரு, மீட்பா அவர் பெற்றுட்டாரு. அல்லேலூயா. இப்ப மீட்பை பெற்றுட்டாரு, கண் பார்வை கிடைச்சிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க போறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப பவுல் எப்படி இருக்காச்சுமா? நீங்க படிக்கல. 4:4 என்ன? பிலிப்பியர் 4:4 எழுதுங்க. பிலிப்பியர் 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் சொல்லுகிறேன். அதனாலதான் பவுலுடைய பாருங்க, எப்போது மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது. அவர் சொல்றாரு, ஒரு பெரிய தாரக மந்திரம் தான் சொல்லணுது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எப்போது மகிழ்ச்சியாரு. ஏன்பா குதிரையில போயிட்டு இருந்த, பெரிய அதிகாரியா இருந்த, எல்லா மனுஷனுக்கு முன்னால யூத நெறிய கடைபிடிச்ச மனுஷன் இப்ப யாரு அப்படின்னா, இப்ப யாரா மாறிட்டாரு சொல்லுங்க? பந்தல் போடுறவரா மாறிட்டாரு. தோல் வேலை பார்க்கிறாருங்க. அவர் என்ன பார்த்தாரு? தோல் இருக்குல்ல, தோல் வைத்து அந்த கூடாரம் அமைக்கும் வேலை செய்தார். யாரு? ஒரு 8 கப்பலுக்கு சொந்தக்காரன், கமாலியல் இடத்துல படிச்சு தேர்ந்தாளு. இப்ப டெய்லி சுவிசேஷமா அறிவிக்கிறாரு. பொழப்புக்கு கூடாரங்களும் மேய்கிற வேலையை செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க, கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. இருப்பீங்க? ஏசுட்ட வந்தா என்ன அவர் கோடீஸ்வரனா மாத்தினாரு. ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுமே, நான் கோடீஸ்வரனாக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இருந்ததெல்லாம் போனது. அல்லேலூயா. சொல்லுவியாமா? இந்த ஆளுக்கு ஏதோ லூசு. சொல்லுங்க. இயேசுட்ட வந்தா எல்லாரும் கோடீஸ்வரனா மாறணும். இந்த ஆள் சொல்றாரு, எல்லாம் இருந்துச்சுங்க, இப்ப யாரா மாறிட்டேன்? இயேசுக்காக எல்லாத்தையும் குப்பை அப்படின்னு தூக்கி போட்டேன். இப்ப நான் பெற்றுக்கொண்ட ஒப்பற்ற செல்வம் யாரு? இயேசு தான். நான் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப சந்தோஷம் என்பது நல்லா கவனிக்கணும். எனக்கு எல்லாம் நினைச்சதெல்லாம் நடந்ததுல சந்தோஷம் இல்லை, நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என் மகிழ்ச்சியை என்னிடமிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக வாழ்வது என்பது என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது காரியத்தை காண்பித்து, என்ன, ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு குழந்தை இல்லை, நல்ல ஜெபிக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஆண்டவருக்காக சுவிசேஷ பணியும் செய்தார்கள். 2 பேரும் நல்ல ஜெபத்தில் இருந்தாங்க.
அவர்கள் தியான பணியை செய்தார்கள். அப்போ அவங்க 2 பேரும் ஒரு முடிவெடுத்தாங்க. 5 வருஷம் திருமண வாழ்க்கையில் குழந்தைகளை தியானம் பண்ணிய பொழுது ஒரு முடிவெடுத்தாங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை தருவீர் என்றால் அந்த குழந்தையை புனிதனாக வாழச் செய்வோம். எப்படி வாழ வைப்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவெடுத்தாங்க. கவனிக்கணும்னு உடனே 2 பேர் கணவன் மனைவி கை கோர்த்து பிடித்தாங்க, ஜெபிச்சாங்க. 5ஆவது ஆண்டு ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். இந்த சகோதரி குழந்தையை கருத்தரிக்கிறாள். ஆண்டவர் கொடுக்கிறாரு, குழந்தை பிறக்கிறது. சந்தோஷமா இல்லையா? நல்ல ஞான ஸ்நானம் வைத்தாச்சு. பெரிய ஊழியர் ஜெபிக்கிறவங்க குருக்கள் எல்லாரும் வந்து அந்த ஞான ஸ்நானத்தில் பங்கெடுத்தாங்க, சாட்சி சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். குழந்தைக்கு 1.5 வயது நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று பார்த்தால் பிள்ளை நோய்வாய்ப்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. பிள்ளை போன் கேன்சரால் பாதிக்கப்பட்டு விட்டது. எலும்பு கேன்சர், புற்றுநோய், எலும்புகளுக்குள் புற்றுநோய். எப்படி இருந்திருக்கும்? உடைந்து போனார்கள். இப்போ அந்த கணவனும் மனைவியும் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க ஜெபத்தின்படி உம்முடைய கரத்துல எங்க பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறோம், எங்க பிள்ளைய நாங்கள் மீட்டுக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கவனிங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 10 நாள் நல்லா இருக்குமா இருக்கும், 10 நாள் ஐசியூ ஒதுக்கி வச்சிருவாங்க. இவர் ஐசியூக்கு வெளியே இருந்து கைகளை உயர்த்தி அந்த சகோதரன் அவருடைய மனைவி 2 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைய என் பிள்ளை மேல நோய்க்கு அதிகாரம், ஜெபம் பண்ணு. இப்படியே ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் இவர்களுக்கு தெரிந்த, இவர்களோடு நல்ல ஊழியத்தில் அனுபவம் உள்ள ஒரு அருட்தந்தை அவர்கள் ஜெபத்திலே அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம், உன் நண்பர்கிட்ட போய் சொல்லுப்பா, அவன் அந்த குழந்தைய புனிதனாக்கணும்னு சொல்லி தான் நேர்ந்தான். அந்த குழந்தையை அவன் பிடித்து கொண்டிருக்கிறான், அந்த பிடியை விட்டுவிட சொல் என்று சொல்லி ஆண்டவர் அந்த குருவானிடத்திலே வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த குருவானவர் அவரை வந்து சந்திக்கிறாரு. இங்க பாப்பா, நீ உன் பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்க, உன் பிள்ளைய நீ எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ட? ஆண்டவரே, என் பிள்ளைய நான் புனிதனாக மாற்றணும். இப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு, உன் பிள்ளைய நான் புனிதனாக்க போகிறேன், நீ உன் பிள்ளைய அந்த பிடியை விட்டு கொடுத்துரு. ஆண்டவரே, என் பிள்ளைய எப்படியாவது நீங்கள் தரணும் அப்படிங்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே, என் பிள்ளையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுக்க ஆரம்பி என்று சொல்லி அந்த குருவானவர் அவரிடத்தில் பேசுகிறார். இந்த கணவனும் மனைவியும் அங்கே இருந்த சேப்பலுக்கு போனாங்க. அந்த குழந்தைக்காக அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இதுவரையிலும் அந்த குழந்தையை நாங்கள் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. அந்த குழந்தையை, எங்கள் குழந்தையை உம்மிடத்தில் தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து விட்டு வந்தார்களாம். வந்து 5 நிமிடத்தில் குழந்தையை தொட்டுக்கொண்டே இருந்தார்கள். குழந்தையுடைய உயிர் பிரிந்ததாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தையினுடைய அடக்க ஆராதனையிலே அநேக குருக்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், கடவுள் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. நாங்கள் எங்கள் குழந்தைக்காக அளவில்லை, காரணம் எங்கள் குழந்தையை கேட்டோம். ஆண்டவரை, என் பிள்ளையை, எங்களுக்கு பிள்ளையை தந்தால் அதை புனிதனாக மாற்றுவோம் என்று சொல்லி. ஆனால் அவன் 30 வயதோ 40 வயதோ சென்று புனிதன் அல்ல, அவள் குழந்தையாய் இருக்கும் பொழுதே அவனை ஆண்டவர் புனிதனாக மாற்றி விட்டார். அதற்காக நன்றி கூறுகிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்தார். இன்னைக்கு 2 பேரும் குழந்தை பாக்கியம், திரும்ப குழந்தை அவங்களுக்கு பிறக்கல. 2 பேரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்கிறாங்க. கை தட்டுங்க பாரு. இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கேளுங்க, ஆண்டவர் என்ன கொடுத்தா என் ஜபத்துக்கும் கொடுக்காம போனா கடவுளை பார்க்கிற பார்வைக்கு வித்தியாசம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்றாரு, என்னால சந்தோஷமா வாழ முடியும், எந்த மனநிலையிலும் மனநிறைவோடு வாழ கற்றுக்கொண்டுள்ளேன். ஏன்? எனக்கு தெரியும் சந்தோஷம் வெளியே இல்லை, எங்க இருக்கு. அதனால அந்த 13ஆம் வசனத்தில் எழுதுவாரு, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு 3வது காரியத்தை சொல்லி முடிப்போம். அல்லேலூயா. அப்ப முதல்ல உன்னத வல்லமை வரும்பொழுது சாட்சியா மாறுவீங்க.
இரண்டாவது, தேவ பலன் வரும்பொழுது நீங்கள் மகிழ்வீர்கள். மூன்றாவது, உன்னத வல்லமை உங்கள் மேல வரும்பொழுது என்ன நடக்கும்னா, வாசிங்க எசையாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எசையா 40:31. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றலை பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆற்றல் சொல்லுங்க, என்ன ஆற்றல்? இன்னைக்கு உங்க உடல்ல ஆண்டவர் புதிய ஆற்றலை தருகிறார். உங்க வியாதிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஆமென். சோர்வுகள் வெளியேறுகிறது. ஆமென். எல்லா தளர்ச்சியிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். புதிய ஆற்றலை பெற்றுக் கொள்வார்கள். படிங்க. கழுகை போல ரெக்கை விரித்து உயரே செல்வார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார், நடந்து சென்றாலும் சோர்வடைய மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல உங்களை சாட்சியா மாற்றுகிறார். இரண்டாவது, சாட்சிகள் மகிழ்கிறார்கள். மூன்றாவது, உங்க வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் இல்லை. என்ன இடம் இல்லை சொல்லுங்க, என்ன இடம் இல்லை? முதல்ல உங்க வாயிலிருந்து நீங்க என்ன மாத்தணும்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? சாவாம இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்படியா? எப்படி சொல்லணும்? ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார் பிரதர். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்குது. அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருந்தா கூட நீங்க சொல்ல வேண்டியது, என் தேவன் என்னை புது படைப்பாக, புது சிருஷ்டிப்பாக, வலிமையோடு வல்லமையோடு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பிறகு படிங்க. 1 அரசராகவும் 19ஆம் அதிகாரம் எலியாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. எலியா பாலைவனத்துல ஓடி போய் சாகணும்னு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆனா அதே எலியாவை ஆண்டவருடைய தூதர் சொன்னாரு, எந்திப்பா எந்திப்பா சாப்பிடு அப்படின்னு அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்தார். எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓடி சென்று கடவுளின் மலையை அடைந்தார். கைத்தட்டுங்க. ஒரு சோர்வுற்ற வாழ்வை உங்களுக்கு அல்ல, சோர்வு அல்ல. நீங்க அதனாலதான் நீங்க படிங்க. அதே எசையாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் பெருக செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சோர்வுற்றவர்களுக்கு என்ன அளிக்கிறாரு? வாழ்க்கையில சோர்வு, குடும்பத்துல சோர்வு, ஆன்மீகத்துல சோர்வு, என்ன ஜெபம், என்ன கோயில், என்ன பைபிள் வாசிப்பு, எல்லாம் சோர்வு. ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார். எலியாவுக்கு வலிமை தந்தார். வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கத்தை பெருக செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே பாருங்க, எலியா தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பொழுது 40 இரவு 40 பகல் என்ன செஞ்சாராம்? அவர் ஓடி கடவுளுடைய மலை அடைந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சோகங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். என் வாழ்க்கை இப்படியே இருக்குதே, பயப்படவே செய்யாதீங்க, எல்லாம் மாறும். ஆமென். இன்னைக்கு அற்புதம் நடக்குது. தேவ வல்லமை உங்க மேல இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். நல்ல குரலை உயர்த்தி இந்த நேரத்தில், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. கைகளை விரித்து வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க.